மூளையின் வயதுக்கும் உடலின் வயதுக்கும் உள்ள முரண், அதாவது பிரெயின் ஏஜ் கேப். இந்த பிரெயின் ஏஜ் கேப் அப்படின்னா என்ன? சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மூளையோட ஸ்கேன்களை ஆராய்ஞ்சு பார்த்ததுல நம்ம மூளை எவ்வளவு வயதானதா தெரிகிறது அப்படின்றத கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட உண்மையான வயசை விட மூளைக்கு அதிக வயதாவதா அவங்க சொல்றாங்க. அதை தான் பிரெயின் ஏஜ் கேப் அப்படின்னு சொல்றோம். உண்மையான வயதுக்கும் மூளையின் வயதுக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு மூளை வேகமா வயதாகுது அப்படின்னு அர்த்தம். இந்த பாதிப்பு ஏற்படும் போது உங்களுடைய அறிவாற்றல் திறன் டிக்ளைன் ஆகிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நரம்பியல் சிதைவையும் இது ஏற்படுத்தும். இதை ஏன் நம்ம முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மூளைக்கு வயதாகும் போது அதோட கன அளவு குறையுது. அதோட வெளிப்புற அடுக்கான கார்டெக்ஸ் லீன் ஆகுது. அதோட மூளையின் பகுதிகளுக்கு இடையேயான தகவல் தொடர்பும் குறையுது. இந்த எல்லாமே நம்ம அறிவாற்றலை பாதிக்குது. இந்த ஆய்வுல ஆராய்ச்சியாளர்கள் டெமென்ஷியா இல்லாத சுமார் 66 வயதுடைய 1437 நபர்களை ஆராய்ஞ்சாங்க. மூளை வயதாகிறது அப்படிங்கிறது உங்க சிந்திக்கிற திறனை எந்த வகையில பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே இந்த ஆய்வோட நோக்கமா இருந்துச்சு. ஹை பிளட் பிரஷர், சுகர், புகைப்பிடித்தல், மன அழுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக இந்த மூளை வயதாகும் செயல்முறை வேகம் எடுக்கிறதா இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வுல ஆராய்ச்சியாளர்கள் நினைவு திறன், கவனம், செயல்திறன், காட்சி தகவல்களை புரிஞ்சுக்கிற திறன், அதோட மூளையோடைய ஒட்டுமொத்த செயல்பாடு, இது எல்லாத்தையுமே கவனிச்சாங்க. இந்த ஆராய்ச்சி ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு சிம்டம்ஸ் வருவதற்கு முன்னாடியே இதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது உங்க மூளை எந்த அளவுக்கு வேகமா வயதாகுதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்க அப்படி கண்டறியும் போது அதோடைய சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம். நன்றி.